ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜி ஸ்டார் ஆடியோஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ஜி ஸ்டார் சார்பாக எல்லாருக்கும் அட்வான்ஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் நியூ ப்ராஸ்பர் தமிழ் நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கலுங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக ஐட்டம் எத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப ஒரு நீட்ஃபுல் ஐட்டமு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா வீட்டுக்கையும் இது தேவை இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி டிஜிட்டல் டு ஸ்டீரியோ. இப்போ டிஜிட்டல் சிக்னல்ஸை அனலாக் ஸ்டீரியோவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது, எப்படி இதை யூஸ் பண்ணோம், எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து இதில் சொல்கிறேன். கவனமாக கேளுங்க. அப்புறம் டீட்டெயிலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதோட ஃபங்க்ஷனாலிட்டி சொல்லி கொடுக்குறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பழைய ஸ்டீரியோ ஆம்பு வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு சவுண்ட் பார் வச்சுருக்கீங்க, அதில் HDMI ஆப்டிக்கல் கிடையாது, பழைய 2.1 ஹோம் தேட்டர் வச்சுருக்கீங்க, அதில் ஆப்டிக்கல் HDMI கிடையாது. அதுக்கப்புறமா இப்போ இந்த பஸ்ஸிலலாம் டிவி போடுறாங்கல்ல, அவங்க வந்து டிவி வந்து ஆக்ஸ் மூலிமா எடுக்கிறதுனால அந்த குவாலிட்டி அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. அப்போது டிஜிட்டல் வெளியாக எடுத்துட்டு அதை டிஜிட்டல் சிக்னலை அனலாகாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஆம்ப்ளிஃபயரில் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து அந்த சவுண்டு கிளியாரிட்டி வந்து பக்காவாக கிடைக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பக்கம் ஆப்டிக்கல் இல்லை HDMI இன்புட் கொடுத்தீங்கன்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது வந்து அனலாக் ஸ்டீரியோவாக கன்வெர்ட் ஆகிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது மோட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ லைட் வந்து எரிஞ்சினே இருக்குதுன்னா அது ஆப்டிக்கல் இல்லை HDMI ஏதோ ஒன்று, அது எனக்கு தெரியாது, அது நான் செக் பண்ணல. ஆனால் இன்றைக்கி தான் ப்ராடக்ட் வந்திருக்குது, அதை நீங்களே செக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மோட் மாற்றினேன்னா இது பாருங்கள், அந்த லைட் வந்து க்ளோ ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடும், அது நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். திருப்பி அமுக்குனிங்கன்னா அது பேக் டு அந்த கட்டத்துக்கு வந்துடும். ஸோ நீங்கள் ஆப்டிக்கலாக HDMI இங்கேவே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த அவுட் வந்து டிஜிட்டல் அனலாக் ஸ்டீரியோ அவுட் எடுத்துகிட்டு எந்த பழைய ஆம்ப்ளிஃபயரில் கொடுத்தாலும் உங்கள் ஆம்ப்ளிஃபயரு டிஜிட்டல் சிக்னல் மூலிமா அனலாக் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பேசிக்கலாக பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு டிஜிட்டல் மாதிரியே ஆகிடும். ஸோ பேசிக்லி இது பழைய ஆம்ப் வச்சுருக்காங்க, அவங்கக்கிட்ட அந்த ஆம்பில் HDMI இல்லை, ஆப்டிக்கல் இல்லை, நான் டிவியில் கனெக்ட் பண்ணோம், எனக்கு டிவி கனெக்ஷன் தெரியாது, அதில் வந்து எனக்கு கிளியாரிட்டி வரலன்னா நீங்கள் தாராளமாக இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பின்னாடி பக்கம் பாருங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, ஒரு அடாப்டருங்க. இந்த அடாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த அடாப்டர் இருந்தாலும் சரி, இப்போ இது நாங்கள் சொல்கிற மாதிரி 5 வோல்ட்டு வேலை செய்யுது. இது நீங்கள் 12 கொடுத்தாலும் வேலை செய்யும், 19 கொடுத்தாலும் வேலை செய்யும், 24 கொடுத்தாலும் வேலை செய்யும், அப் டு 24 வோல்ட் வரைக்கும் இந்த செட் வந்து வேலை செய்யும். அது ஏன் செய்யணும்னா நான் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எதுவுமே உள்ள கிடையாது, ஒரு பக் கன்வெர்ட்டர் கொடுத்துட்டோம். இது வந்து அவுட்புட் வந்துட்டு நீங்கள் என்ன தான் வோல்ட் இன்புட் கொடுத்தாலும் அவுட்புட் வந்து இதுக்கு தேவையான அவுட்புட் தான் அதை எடுத்துக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டிஜிட்டல் போர்டுங்க, பாருங்கள், ஜி ஸ்டாரோட ஒரிஜினல் டிஜிட்டல் போர்டு. இது வந்து டிஜிட்டல் சிக்னல்ஸை அனலாகாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் பாருங்கள் அந்த அனலாக் சிப்பு, ஒன்றுமே இல்லை, இதில் ஒரு சிப்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் இங்கேருந்து கிளியராக காட்டுறேன் பாருங்கள், சரியா? இது வந்து இதோட 5 வோல்ட்டு, அப்புறம் இது வந்து இதோட அவுட் டு ஸ்டீரியோவாக கன்வெர்ட் பண்ணிவிடும். இது எடுத்துன்னு போய் நாங்கள் ஒரு ஆக்ஸில் கொடுத்துட்டோம். இங்கேருந்து நீங்கள் எந்த ஹோம் தேட்டர்லேயும் இந்த இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்கள் டிவிலேருந்து HDMI ஆப்டிக்கல் எந்த டிஜிட்டல் சிக்னலும் எடுத்துகிட்டு உங்கள் ஹோம் தேட்டரை புதுசாக ஆக்கிக்கலாம். உங்கள் ஹோம் தேட்டரில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் HDMI இல்லைன்னா அதுவும் ஆப்டிக்கல் HDMI ஆகிடும். உங்கள் பழைய ஆம்ப் இருக்குது, அதில் ஆப்டிக்கல் HDMI இல்லைன்னா அதுவும் ஆப்டிக்கல் HDMI ஆகிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனம் கேளுங்க, இதோட அடாப்டர் கூட வராது. இந்த அடாப்டர் வந்து கூட வராது. நீங்கள் அடாப்டரோட வேணும்னா அது ஒரு தனி ரேட்டு, அடாப்டர் இல்லாமல் வேணுமா அது தனி ரேட்டு. நீங்கள் சொன்னால் என் வீட்டில் அடாப்டர் இருக்குது, நான் அதுவே யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு அடாப்டர் வேண்டாம், எனக்கு டீகோடர் மட்டும் கொடுங்கன்னா நாங்கள் அதுவும் கொடுத்துருவோம். இல்லை எனக்கு அடாப்டரோட வேணும்னா அதுவும் கொடுத்துருவோம். இப்போ இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இப்போ சில பேர் வந்து பஸ்ஸிலலாம் இந்த நம்ம கரூர் பக்கம் பஸ்ஸெல்லாம் நிறைய செய்கிறாங்க. அந்த பஸ்ஸில் வர டிவிலாம் பார்த்தீங்கன்னா அதிலேருந்து அவுட் எடுத்துகிட்டு அவங்க ஆம்ப்ளிஃபயர் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக தான் மெயினாக செஞ்சுது. எல்லா பஸ்ஸுலேயும் பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் வரும். ஸோ இது 24 வோல்ட் கொடுத்தாலும் வேலை செய்யும்,
12 வோல்ட் கொடுத்தாலும் வேலை செய்யும். பேசிக்லி பார்த்தீங்கன்னா எந்த பழைய ஹோம் தேட்டர் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஆம்ப்ளிஃபயர் இருந்தாலும் சரி, அதை வந்து நீங்கள் டிஜிட்டலாக சிக்னல் எடுத்துகிட்டு அனலாக் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த ஆடியோ குவாலிட்டியை வந்து நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் இன்னொன்று, எல்லாமே என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ணுறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஜிஸ்டார் இந்த மாதிரி புதுசாக ப்ராடக்ட் உங்களுக்காக எடுத்துன்னு வந்துன்னே இருப்பாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், வேறு எந்த வாட்ஸ்அப்போ காண்டாக்ட் பண்ண வேண்டாம். யாருக்காவது இந்த பொருள் தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜி ஸ்டார் ஆடியோஸ்.